ஓவியா, இப்போது திருச்சி சென்றுள்ள விஜய் மரக்கடை பகுதிக்கு எப்போது செல்வார் என்பதுதான் தமிழகம் முழுவதும் மக்கள், அரசியல் தலைவர்களிடையே எழுந்துள்ள மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் ஏர்போர்ட்டில் 9:30 மணிக்கு பயணத்தை தொடங்கிய விஜய் மணி இப்பொழுது 12:25 ஆகிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் அதிகமாக அவர் பயணித்திருப்பது 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு தான் அவர் பயணித்திருக்கிறார். ஏர்போர்ட், சுப்பிரமணியபுரம் மற்றும் டிவிஎஸ் டோல்கேட் என்ற 2 இடங்களுக்கு மட்டுமே 12:25 வரை அவர் பயணித்திருக்கிறார். இதற்கு பின்னர் அவர் செல்ல வேண்டிய இடம் இன்னும் 5 இடங்கள் இருக்கிறது. ஒரே நேர்வழிச்சாலை தான் என்ற போதிலும் வாகனம் ஊர்ந்து செல்வதால் இந்த ஏர்போர்ட் டு அந்த மரக்கடை 10 கிலோமீட்டர், சுமார் 8.5 கிலோமீட்டரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அது சுரங்கப்பாதை, அந்த திருப்பங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு 10 கிலோமீட்டர் பாதை இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த பாதையானது இப்போது விஜய் இருப்பது டிவிஎஸ் டோல்கேட். இதற்கு அடுத்து அவர் செல்லக்கூடிய பாதையானது கல்லுக்குழி மேம்பாலம், அதைத் தொடர்ந்து தலைமை தபால் நிலையம், அதற்கு பிறகு மக்கள் நெரிசல் மிகுந்த, ஏற்கனவே நெருக்கடிக்குள்ளாகியுள்ள பல்வேறு இடங்களில் பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம் பகுதிக்கு அருகே மேலப்புதூர் பகுதிக்கு செல்ல வேண்டும். அதன் பின்னர் பாலக்கரை என்ற இடத்துக்கு சென்று அதன் பின்னர் தான் மரக்கடை எம்ஜிஆர் சிலை என்ற இடத்துக்கு அவர் செல்ல வேண்டும். இப்போது 9:30 மணிக்கு விமான நிலையத்திலிருந்து தொடர்ந்து முதல் 2 பகுதிகளை மட்டுமே விஜய் கடந்துள்ளதால் மேலும் 6 இடங்களை அவர் தாண்ட வேண்டியிருக்கிறது. இந்த 6 இடங்களும் ஒரே நேர் வழியில் தான் இருக்கிறது, ஒரே சாலையில் தான் இருக்கிறது என்ற போதிலும் ஊர்வலம் போல தொடர்ந்து மெதுவாக வாகனம் சென்று கொண்டிருப்பதால் மேலும் சில மணி நேரம், குறைந்தபட்சம் 2 மணி நேரம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் பிரச்சார அந்த மக்கள் சந்திப்பு இடத்திற்கு அவர் சென்றடைவதற்கு 2:30 மணி ஆகக்கூடும் என இப்போது உள்ள அந்த நிலவரம் தெரிகிறது. ஏனென்றால் காலையில் இருந்த கூட்டத்தை விட இப்போது மேலும் மேலும் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. 1972 எம்ஜிஆர் திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மதுரைக்கு செல்வதற்கு அந்த ரயில் 2 நாட்கள் ஆனது. ரயில் பாதையை நோக்கி, ரயில் பாதை ஓரம் உள்ள கிராமங்களில் இருந்த எல்லாம் மக்கள் திரண்டு ரயிலை வழிமறித்து அந்த எம்ஜிஆரை சந்தித்ததாக அப்போது செய்திகள் வந்தது. ஆனால் அந்த எழும்பூர் ரயில் அதிகாலை 4 மணிக்கு மதுரைக்கு செல்வது வழக்கம். காலை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மதுரை செல்லும் ரயில், ஆனால் மறுநாள் இரவுதான் சென்றது என்று கூறப்பட்டது. அது கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோமீட்டர் தொலைவு பயணம் அவ்வாறு ஆனது. ஆனால் இது திருச்சி நகருக்குள்ளேயே ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு காலையிலிருந்து பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பயணம் எப்போது நிறைவு பெறும், எப்போது அவர் பிரச்சாரத்தை தொடங்குவார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உண்மையிலேயே பெரிய அளவில் மக்கள் கூட்டம் அங்கு கூடியிருக்கிறதா, அல்லது இந்த பிரச்சார பேருந்து மிக மெதுவாக சென்று அங்கு அந்த பிரச்சார மரக்கடை பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறதா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் குவிந்திருக்கிறதா பேருந்து செல்ல முடியாமல் என்ற கேள்வியும் சந்தேகமும் எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் காலை 9:30 மணிக்கு தனி விமான நிலையத்தில் வந்து இறங்கிய நடிகர் விஜய் இப்போதைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக டிவிஎஸ் டோல்கேட் பகுதியிலேயே இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. 2.5 மணி நேரமாக அங்கிருந்து அங்கு களத்தில் உள்ள நமது செய்தியாளர் அளித்த தகவலின்படியும் கிட்டத்தட்ட அந்த 8 கிலோமீட்டர்லிருந்து 10 கிலோமீட்டர் அளவுக்கு தான் அந்த தொலைவு இருக்கிறது விமான நிலையத்திலிருந்து மரக்கடை. ஆனால் 2 பகுதிகளை மட்டுமே இன்னும் தாண்டி இருப்பதால் மதியம் 2 மணியை தாண்டும் அந்த மரக்கடை பகுதிக்கு விஜய் சென்றடைய என்று அந்த திருச்சியில் உள்ள செய்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த திருச்சியில் விஜயின் பயணமானது இன்னும் 2-3 மணி நேரம் தாமதமானால் அங்கு நெரிசல், மயக்கம் மற்றும் அங்கு கூடியுள்ள மக்களிடையேயான அந்த பாதிப்பு ஆகியவை பெருமளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது வரை ஒரு 15 பேர் அங்கு மயங்கி விழுந்திருக்கிறார்கள். மேலும் பெண்களும் குழந்தைகளும் பொதுமக்களும் பெருமளவில் அந்த மரக்கடை பகுதியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும், அருகில் உள்ள பல்வேறு ஊர்களில் இருந்தும் காலையில் இருந்ததை விட இப்போது ஏராளமானோர் அங்கு திரண்டு வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் திருச்சி மாநகரம் முழுவதும் அந்த போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மரக்கடைக்கு எப்போது செல்வார் விஜய், எப்போது உரையாற்றுவார் என்ற கேள்வி இன்று காலை முதல் எழுந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் செல்வார் என்று காலை 10 மணியிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 10 மணி 11 மணி ஆனது, 11:12 ஆனது, மணி 12:30 மணி ஆகிவிட்டது. இன்னும்
அவர் அதை நெருங்கவில்லை. மேலப்புதூர் மற்றும் தலைமை தபால் நிலையம் சாலை பகுதிக்கு இன்னும் விஜயின் வாகனம் வரவில்லை. கடும் போக்குவரத்து நெரிசலால் மரக்கடை பகுதிக்கு விஜய் செல்லும் வாகனம் வந்தடைவதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவளது உரையாற்றுவது, அவர் பிரச்சாரத்தை தொடங்குவது மற்றும் திருச்சி மாநகரம் முழுவதும் ஸ்தம்பித்து பெரும் ஒரு சிக்கலான சூழ்நிலை அங்கு திருச்சி மாநகரில் இப்போது ஏற்பட்டிருக்கிறது.